ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்னென்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் டாக்கோட நியாசினமே 10% ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். டெய்லி இது தான் யூஸ் பண்ணுறேன் என் ஃபேஸ்க்கு. இந்த சீரம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனில் இம்பார்ட்டண்ட்டான சீரம் இது தான். இந்த சீரம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு எந்த சீரம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இந்த சீரம் வந்து க்ரீமை விட ஃபாஸ்ட்டாக ஸ்கின்குள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். சீரம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். 2-3 ட்ராப்ஸ் போட்டாலே போதும். இந்த சீரம் வந்து டல் ஸ்கின்னை பிரைட்டாகவும் காட்டும். பிம்பிள்லாம் இருந்தால் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது. நிஜமாகவே எனக்கு இந்த டேர்ம் டாக்கோட சீரம் வந்து ரொம்பவே பிடிக்கும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் டே க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். டேர்ம் டாக்கோட 4% நியாசினமே டே க்ரீம். மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் டே க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய லைட் மாய்ஸ்சரைசர் தான் இதுவும். இது வந்து என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த டே க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஸ்டிக்கி ஃபீல் வராது. அப்புறம் ஸ்மூத்தாகவும் நம்ம ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகும். ஸ்கின்னை ஹைட்லைட் பண்ணி காட்டும், சாஃப்டாகவும் வச்சுக்கும். அப்புறம் டல்னஸ் கம்மி பண்ணும். ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். டே க்ரீம் மார்னிங் தான் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் யூஸ் பண்ணிட்டு டே க்ரீம் போடணும். டெய்லியும் சிம்பிளாக யூஸ் பண்ண நல்ல டே க்ரீம் வேணும் அப்படின்னா டேர்ம் டாக்கோட டே க்ரீம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். டே க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ண போகிறேன். டே க்ரீம் போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் நேம் வந்து வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட நான் 1 வருஷமாக டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன் இதுதான். சன்ஸ்க்ரீன் வந்து சன்ரைஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். அப்ளை பண்ணவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். சன் டேன் கம்மி பண்ணி பிக்மெண்டேஷன் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் வந்து டேமேஜ்லேருந்தும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சன்ஸ்க்ரீன். என் ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் ஸ்கின் கேருக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீனை டாட்டன் கீ தான். நெக்ஸ்ட்டு வந்து பாடி லோஷன் தான். இது வந்து கோகோ க்ளோ பாடி லோஷன் வேஸ்லின் ப்ராடக்ட். இந்த பாடி லோஷன் வாங்கி 1.5 வருஷம் இருக்கும். இதுவுமே நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கை காலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் பாடி லோஷனை. நைட்லேயும் அப்ளை பண்ணால் மார்னிங் வந்து நல்லா சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த பாடி லோஷன் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து கை காலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிப்பேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிடக்கூடாது. கை காலில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். இந்த பாடி லோஷனை ரெகுலராக யூஸ் பண்ணால் ட்ரைனஸ் கம்மியாகும். இந்த பாடி லோஷனை வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நான் இதை தான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து காஜல் போடலான்னு தோணுச்சு, ஸோ அதனால் போடுறேன். நான் நார்மலாக கடையில் வாங்கின காஜல் தான் இது. ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. இந்த காஜல் நேம் வந்து லோட்டஸ் கலர் கேக் காஜல். இந்த காஜலை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டன் கீயோட லிப் பாம். இந்த லிப் பாமும் இப்போ ரீசெண்டாக 1 மந்த் தான் இருக்கும் வாங்கி. இந்த டாட்டன் கீயோட லிப் பாமை தான் நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் வந்து ட்ரை லிப்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிப்ஸ் வந்து ரொம்ப கிராக்காக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லிப்ஸை வந்து சாஃப்டாகவும் வச்சுக்கும். மார்னிங் நைட் 2 டைமும் யூஸ் பண்ணலாம். லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் லிப் பாம். லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டால் நல்லா நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். லிப்ஸை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த லிப் பாமும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு தான். நான் வந்து கல் பொட்டு தான் நார்மலாக வைப்பேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து அவ்வளோதான். என் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே நான் ஆன்லைன் ப்ராடக்ட்டு 1500 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன் பர்பிள் ஆப்பில். உங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்கப்பே போடாமல் என் ஸ்கின் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கே பிடிச்சிருக்கு. இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் அவ்வளோதான். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். பை பை.